மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம். டாக்டர் ஏ.ஆர். சாந்தி, மாநில செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம். ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தி கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மிகச்சிறந்த புற்றுநோய் மருத்துவ நிபுணருமான மனிதநேயம் மிக்கவருமான டாக்டர் பாலாஜி அவர்கள் இன்றைய தினம் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சையில் இருப்பது என்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிக்கிறது, மிகுந்த கவலை அளிக்கிறது. இந்த கத்தி குத்து நிகழ்வு கடுமையான கண்டனத்திற்குரியது. உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அவருடைய உயிரை காப்பாற்றிய சக மருத்துவர்களுக்கும் மருத்துவ நிபுணர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்று மருத்துவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது என்பது கவலை அளிக்கிறது. இதன் காரணமாக அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு கடுமையான அச்ச உணர்வும் பய உணர்வும் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய பய உணர்வும் அச்ச உணர்வும் அதிகரிக்குமேயானால் அது பொதுமக்களுக்கும் நல்லதாக இருக்காது. பொதுமக்களும் இதன் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கும். மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் தாக்கப்பட்டால் அதன் காரணமாக மருத்துவ பணிக்கு மருத்துவர் வருவது தயக்கம் காட்டினால், அதே போலவே மிகவும் மோசமான உடல்நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தயக்கம் காட்டினால் மிகப்பெரிய பாதிப்பு பொதுமக்களுக்கு ஏற்படும். எனவே இது மிகுந்த சிக்கல் வாய்ந்த ஒரு பிரச்சனை. டாக்டர் பாலாஜி மிகவும் நல்ல மருத்துவர், அர்ப்பணிப்பு மிக்கவர், தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நல்ல பழக்கம், ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளவர், டெடிகேட்டட் டிவோட்டர்னு சொல்லலாம். அதுபோன்ற ஒரு அற்புதமான மருத்துவரை நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 நோயாளி வச்சு பார்ப்பாரு. மருத்துவமனை 8 மணிக்கு வந்துடுவாரு. 3 மணி 4 மணி வரையுமே அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவர் தான் டாக்டர் பாலாஜி அவர்கள். எனவே அவர் இந்த மாதிரி ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. எனவே இது போன்ற நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அண்மையில் மயிலாடுதுறையில் ஒரு மகப்பேறு மருத்துவர் அந்த ஏராளமான சுகப்பிரசவம்னு பார்த்துருக்காரு, சிசேரியன் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை இறந்ததுக்காக டக்குன்னு சாலை மறியல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் தெரியாமல் மக்கள் சாலை மறியல் பண்ணுறாங்க, செய்து விட்டாங்க. அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய ஒரு உணர்ச்சிகரமான சூழல். ஆனால் அதே சமயத்தில் அரசு எந்த விதமான நிபுணர் குழுவையும் அமைத்து விசாரணை நடத்தாமல் அந்த மருத்துவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இது சிறப்பாக சேவை செய்யக்கூடிய மன அதிர்ச்சி அளிக்குது. அதுமாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா அண்மையில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். இது போன்று தொடர்ந்து சம்பவம் நடக்குது. அதுபோல அரியலூரில் ஒரு பயிற்சி மருத்துவர், அங்கே உள்ளர பயிற்சி மருத்துவர்களுக்கான மாணவர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உள்ளரே கட்டட வசதி, விடுதி வசதி இருந்தாலும் கூட 2 ஆண்டுகள் திறக்கப்படாத காரணமாக 45 மருத்துவர்கள் பயிற்சி வெளியில் தங்கியிருக்காங்க. பணி முடிச்சுட்டு பைக்கில் போகிறப்ப அவர் ஆக்சிடென்ட் உள்ளாகி இறந்து போயிட்டார். அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கூட இது மாதிரி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆங்காங்கே மருத்துவ மாணவர்கள், மருத்துவ மாணவிகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. எனவே தான் தொடர்ந்து எங்கள் சங்கம் இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற நிலையை போக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு, மருத்துவ மாணவிகளுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய வகையில் ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அண்மையில் திருச்சியிலையும் புதுக்கோட்டையிலையும் தஞ்சாவூரையும் நாங்கள் கருத்தரங்களாக நாங்கள் நடத்திருக்கின்றோம். பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். 10 நாட்களுக்கு முன்பாக இதே பிரஸ் கிளப்ல மருத்துவருடைய பாதுகாப்பு குறித்து நாங்கள் ஒரு பிரஸ் மீட்டையும் ஏற்பாடு செய்து அதில் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் உங்கள் மத்தியிலே விலக்கி பேசியிருக்கின்றோம். எனவே இந்த டாக்டர் மருத்துவர் பாலாஜி அவர்களை தாக்கியவரை தமிழ்நாடு அரசு கைது செய்திருக்கிறது. அதை வரவேற்கிறோம். அதே போலவே மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உடனடியாக சம்பவம் நடந்த மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் பாலாஜியை பார்த்து ஆறுதல் சொன்னதோடு மட்டுமல்லாமல் மருத்துவருடைய பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக கூறியிருக்கின்றார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் நேரடியாக சென்று அவர் பார்த்திருக்கின்றார். இதெல்லாம் வரவேற்புக்குரியது என்றாலும் கூட இது முழுமையாக திருப்தியை வழங்கிவிடாது. என்று சொன்னால் மருத்துவர்களுக்கு, மருத்துவ மாணவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, மருத்துவ பணியாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதுதான் மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் முழுமையான திருப்தியை கொடுக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள்
வசதி உள்ளது கிடையாது. இது வந்து மருத்துவமனைனா ரொம்ப சீரியஸான நோயாளிகள் வர்றாங்க, டெர்மினல் வர்றாங்க, ஐசியூல இருக்காங்க, உயிருக்கு போராடுறவங்க வர்றாங்க. மருத்துவ அறிவியல் எவ்வளவுதான் தொழில்நுட்பம் முன்னேறினாலும் கூட இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. சிகிச்சையில் தோல்வி என்பது நடக்கலாம். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய அட்டெண்டன்ஸ் நிறையா இருந்தால் டக்குன்னு ஏதோ சிகிச்சையில் தவிர மருத்துவரை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இது வந்து ஒரு சிக்கலான பிரச்சனை, மற்ற அறிவியல் போல் கிடையாது. வந்து உங்களுக்கே தெரியும், நம்முடைய வானிலை அறிக்கை அறிவிக்கிறாங்க, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க, நம்ம ப்ரோக்ராமோட ரத்து பண்ணிடுறோம். ஆனால் அது மாதிரி நடக்கல. அதுக்காக வந்து வானிலை அறிக்கை வந்து தவறு சொல்ல முடியாது. அறிவியலில் இது வேணால் நடக்கலாம், மருத்துவ அறிவியலும் கூடுதலாக அதை விட நடக்கலாம். அப்போ அவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்கள் உணர்ச்சி வயப்பட்டு மருத்துவர்களை செவிலியில் தாக்கக்கூடிய போக்கு இருக்கு. அப்போ வந்து எல்லா ஐசியூலையும் பாதுகாப்பு இருக்கணும், எல்லா மருத்துவர்களும் போதிய பாதுகாப்பு வசதி இருக்கணும், சிசிடிவி கேமராக்கள் வந்து இருக்க வேண்டும். அதே போலவே நிரந்தரமான பணியாளர்களை பாதுகாப்பு நியமிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. என்ன பண்றாங்கன்னா தனியார் அமைப்புகள் மூலமாக அவுட் சோர்ஸ் மூலமாக அங்கே வந்து செக்யூரிட்டி நியமிக்கிறாங்க. அவங்க பல பேர் வயதானவர்களாக இருக்காங்க, பாதுகாப்பு எப்படி வழங்குறது தெரியல, அது வலிமை இல்லாதவர்களாக இருக்காங்க, உடல் ரீதியாக வலிமை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதே போல வந்து ஒரு கூட்டம் ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க, எப்படி டீல் பண்ணுறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இதில் வந்து உளவியல் ரீதியாகவும் அதே போலவே உடல் ரீதியாகவும் உரிய பயிற்சியை பெற்ற பாதுகாப்பு அலுவலர்களை பாதுகாவலர் நியமிப்பதுதான் சரியா இருக்கும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மருத்துவமனையில் நிரந்தர பணியாளர் தான் பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க. அவங்க நிரந்தர பணியாளர். அப்போ இன்னைக்கு வந்து எந்த மருத்துவமனையில் நிரந்தர பாதுகாவலர்களே கிடையாது, பணியாளர்களே இல்லை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோர்சிங்கில் ஊழியர்களை அனுப்பக்கூடிய நிறுவனம் வந்து யாரை வேணாலும் அனுப்புறாங்க திடீர்னு. அப்போ அவங்களுக்கு வந்து மருத்துவமனையில் என்ன பிரச்சனை கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். நிரந்தரமான பயிற்சி பெற்ற பாதுகாவலரை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பிசினஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துறோம். ஒரு நோயாளிக்கு 2 அட்டெண்டர் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு அட்டெண்டர் இருக்கணும், 2 பாஸ் கொடுக்கலாம், 2 அட்டெண்டர் மாறி மாறி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல அட்டெண்டர்ஸ் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்போ அந்த அட்டெண்டர்ஸ் தான் அது மாதிரி நடக்கல. அதுக்காக வந்து வானிலை அறிக்கை வந்து தவறு சொல்ல முடியாது. அறிவியலே இது வேணால் நடக்கலாம், மருத்துவ அறிவியலும் கூடுதலாக அதை விட நடக்கலாம். அப்போ அவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்கள் உணர்ச்சி வயப்பட்டு மருத்துவர்களை செவிலியில் தாக்கக்கூடிய போக்கு இருக்கு. அப்போ வந்து எல்லா ஐசியூலையும் பாதுகாப்பு இருக்கணும், எல்லா மருத்துவர்களும் போதிய பாதுகாப்பு வசதி இருக்கணும், சிசிடிவி கேமராக்கள் வந்து இருக்க வேண்டும். அதே போலவே நிரந்தரமான பணியாளர்களை பாதுகாப்பு நியமிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. என்ன பண்றாங்கன்னா தனியார் அமைப்புகள் மூலமாக அவுட் சோர்ஸ் மூலமாக அங்கே வந்து செக்யூரிட்டி நியமிக்கிறாங்க. அவங்க பல பேர் வயதானவர்களாக இருக்காங்க, பாதுகாப்பு எப்படி வழங்குறது தெரியல, அது வலிமை இல்லாதவர்களாக இருக்காங்க, உடல் ரீதியாக வலிமை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதே போல வந்து ஒரு கூட்டம் ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க, எப்படி டீல் பண்ணுறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இதில் வந்து உளவியல் ரீதியாகவும் அதே போலவே உடல் ரீதியாகவும் உரிய பயிற்சியை பெற்ற பாதுகாப்பு அலுவலர்களை பாதுகாவலர் நியமிப்பதுதான் சரியா இருக்கும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மருத்துவமனையில் நிரந்தர பணியாளர் தான் பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க. அவங்க நிரந்தர பணியாளர். அப்போ இன்னைக்கு வந்து எந்த மருத்துவமனையில் நிரந்தர பாதுகாவலர்களே கிடையாது, பணியாளர்களே இல்லை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோர்சிங்கில் ஊழியர்களை அனுப்பக்கூடிய நிறுவனம் வந்து யாரை வேணாலும் அனுப்புறாங்க திடீர்னு. அப்போ அவங்களுக்கு வந்து மருத்துவமனையில் என்ன பிரச்சனை கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். நிரந்தரமான உரிய பயிற்சி பெற்ற பாதுகாவலரை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பிசினஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துறோம். ஒரு நோயாளிக்கு 2 அட்டெண்டர் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு அட்டெண்டர் இருக்கணும், 2 பாஸ் கொடுக்கலாம், 2 அட்டெண்டர் மாறி மாறி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல அட்டெண்டர்ஸ் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்போ அந்த அட்டெண்டர்ஸும் எப்படி அவங்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து அங்கே மருத்துவமனையில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமாக மருத்துவமனையில் மருத்துவர்கள் நியமிக்கிறாங்க, செவிலியர் நியமிக்கிறாங்க, ஊழியர்கள் நியமிக்கிறாங்க. அதே காலி பணிகளுக்கு நிரப்பப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அரசு மருத்துவமனை வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களோ செவிலியர்களோ மருத்துவ பணியாளர்களோ இல்லை. இதில் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நடக்க தனியார் மருத்துவமனை பெரிய மருத்துவமனைலாம் போனீங்கன்னா சரி, அங்கே வந்து பிசிஷியன் அசிஸ்டன்ட் இருக்காங்க, மருத்துவர்களுக்கான உதவியாளர் இருக்காங்க. அது பிறகு ஐசியூ போன்ற இடங்களில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அதாவது சோகமாக இருந்தால் அந்த சோகத்தை போகக்கூடிய வகையில் அவங்களை வந்து கவுன்சிலிங் கொடுத்து அந்த நோயின் தன்மையை பற்றி, நோய் எப்படி இருக்கிறது, எப்படி குணப்படுத்த முடியுமா, என்னென்ன சிகிச்சை வழங்கப்படுகிறது, இதையெல்லாம் நோயாளியுடைய உறவினர்கள் சொல்லக்கூடிய வகையில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இங்கே அரசு மருத்துவமனையில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பிசிஷியன் அசிஸ்டன்ட் கிடையாது, அதே மாதிரி கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு வந்து நவீன தொழில்நுட்பம் வந்திருக்கு. 30 ஆண்டுகளுக்குள்ள நிலைமை இல்லை. இன்னைக்கு வந்து ஏராளமான படிப்புகளை படித்துட்டு வராங்க, துணை படிப்புல படித்துட்டு வராங்க. கிளினிக்கல் சோசியாலஜிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அதே மாதிரி மருத்துவமனையில் வந்து பணியாற்றக்கூடிய மருத்துவ உதவியாளர்கள் இருக்காங்க. அப்ப இவர்களை எல்லாம் அரசு மருத்துவமனை பணியமர்த்த வேண்டும். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 நோயாளிகள் புற்றுநோயாளிகள் வந்து சிகிச்சை வரப்ப அங்கே ஒரு மருத்துவரோ
சுவாரஸ்யமா இருக்கும். டாக்டர் பாலாஜியை தாக்கியவரை கைது செஞ்சுட்டாங்க. அவர் ஒரு இளைஞர், அவர் தாக்கியது கண்டனத்துக்குரியது. ஆனா அவருக்கு வந்து இந்த சிகிச்சை வழங்கப்பட்டதுல குறைபாடு இருக்குன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பிட்டு தவறான சிகிச்சை வழங்கிட்டாருன்னு அவர் தாக்க வர. ஆனா இந்த மருத்துவர் திறமையான மருத்துவர், தமிழ்நாட்டில் மிக திறமையான மருத்துவர் வந்து டாக்டர் பாலாஜி, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். எனவே அந்த நோயாளிக்கு, அந்த நோயாளி உறவினருக்கு ஏற்பட்ட அந்த பையனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அவர் பிடிச்சி தாக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் உள்ள சிக்கலை வந்து காண்பிக்கிறது. அப்ப வந்து எனக்கு இந்த காரணிகளை கண்டறிந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு. இதை செய்யாம ஒருத்தரை தனிப்பட்ட நபரை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்கிவிட்டால் மட்டுமே இது போன்ற பிரச்சனை வந்து தீர்ந்துடும் என்று நாம் பார்க்க முடியாது. இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு சொல்ல போனா உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை பரவிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னாக்க உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கையில் வந்து மருத்துவத்துறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு உலக நாடுகளிலையும் பொது சுகாதாரத்துறை இன்னைக்கு வந்து பலகீனப்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் பொது சுகாதாரத்துறை மிக வேகமாக தனியார் மயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் வணிகமயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் மருத்துவ காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அரசு மருத்துவமனைக்கு போனா எதுவுமே இலவசம் இல்லைங்கிற நிலை வந்துருச்சு. அரசு மருத்துவமனைக்கு போனா டெஸ்ட் பண்ணாலும் காசு கொடுக்கணும், சிகிச்சை வழங்கணும் காசு நிலைமை இந்தியா முழுவதும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்த பரிசோதனைக்கு காசு கொடுக்காம நீங்க வந்து சிகிச்சை பெற முடியாது. அல்லது நீங்க வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை காண்பிக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து கடுமையான கோபத்தை உருவாக்கு. அப்ப உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கை நடைமுறைக்கு வந்த பிறகு, பொது சுகாதாரத்துறை வந்து சீரழிந்த பிறகு, தனியார் மயமாக்கல், கார்பரேட் மயமாக்கல் வந்த பிறகு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை, தரமான சிகிச்சை தேவையான நேரத்தில் உடனடியாக பெறக்கூடிய சூழல் இல்லை. அதான் மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப அரசு மருத்துவமனை மேல இருந்த நம்பிக்கை போய்விட்டது. அப்ப இது வந்து மிகப்பெரிய சமூக பொருளாதார பிரச்சனையாக, ஒரு மருத்துவ துறை சார்ந்த பிரச்சனையாக பார்க்க வேண்டிய ஆழமான பிரச்சனையாக பார்க்கணும். அதனாலதான் நாடு முழுவதும் எவ்வளவு பாதுகாப்பு போட்டா கூட நீங்க மருத்துவமனைகள் தாக்கப்படுவது நம்மளால தடுக்க முடியலங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப டீப் ரூட்டட் ப்ராப்ளம், டீப் ரூட்டட் சோசியோ எக்கனாமிக் மெடிக்கல் ப்ராப்ளம் என்பதை அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு அந்த அடிப்படையில் பொது சுகாதாரத்துறை தனியார் மயமாக்க கூடாது. ஒன்றிய அரசு மிக வேகமாக பொது சுகாதாரத்துறை தனியார் மயமாக்குகிறது, அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்குறது. ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மிஷன் அமைப்பின் மூலமாக பிரைமரி ஹெல்த் சென்டர் நடத்த சொல்றாங்க. அப்ப நாடு முழுவதும் இது போன்ற பிரச்சனை வருது. அப்ப மக்களுக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது. அப்ப தமிழ்நாடு அரசும் அப்படிப்பட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மனநல காப்பகம் 225 ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தை எவ்வாறு அரசு தனியார் கொடுக்கலாம்? அப்ப இது போன்ற போக்கு வருவது என்பது எரிச்சலை உருவாக்குது, நோயாளிகள் விரக்தி உருவாக்குது, அந்த கோபம் வெளிப்படுத்த நாம் பார்க்கின்றோம். எனவே தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் போதிய அளவுக்கு காலி பணிகள் நிரப்பப்படவில்லை. மருத்துவமனை காலி பணிகள் 2500 காலி பணியினர். அப்ப 2500 காலி பணியினர் இருந்தால் எவ்வாறு மருத்துவர்கள் தரமான சிகிச்சை வழங்க முடியும், மருத்துவம் எவ்வாறு வழங்க முடியும்? அதே போலவே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு மருத்துவர்கள் எவ்வளவு நோயாளி வந்தார்களோ அதற்கு ஏற்பதான் இன்னைக்கு வந்து மருத்துவர்கள் செவிலியெல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கொரோனா வந்த பிறகு இன்னைக்கு மிடில் கிளாஸ் அரசு மருத்துவமனை தான் நம்பி இருக்கிறாங்க. அப்பர் மிடில் கிளாஸ் அரசு மருத்துவமனை வர ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல 2 மடங்கு 3 மடங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அரசு மருத்துவமனை வருவது அதிகரித்திருக்கிறது. ஆனால் அரசு மருத்துவ எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, செவிலியருடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, மருத்துவ கட்டமைப்பு போதிய அளவுக்கு அதிகரிக்கவில்லை என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு.
அடுத்து தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கமும் ஃபோக்டா என்ற அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த போராட்டத்துக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்த வேண்டுமே ஒழிய ஒன்றிய அரசை போல தமிழ்நாட்டிலும் மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை தமிழ்நாட்டை மாற்றக்கூடாது. இது அமெரிக்காவிலே தோல்வியடைந்த திட்டம். எனவே திராவிட மாடல் அரசு மற்ற அரசுகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் அனைத்து சிகிச்சையிலும் மருத்துவ பரிசோதனையிலும் முற்றிலுமாக இலவசம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளி உள்ளே நுழைந்தார் என்று சொன்னால் முழுமையான திருப்தியோடு சிகிச்சை பெற்று வெளியில் வரக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். டாக்டர் சாந்தி பேசுகிறேன். இப்போ தமிழக அரசாங்கம் தொடர்ந்து பல நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இந்த குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் 4ல் வந்திருந்தாலும் தொடர்ந்து பல மாதங்களாக சிகிச்சை வழங்குறாங்க. இதே சிகிச்சையை ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் என்னன்னா பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவாயிருக்கும். ஆக அந்த உயர்தர சிகிச்சையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிகிச்சையை தமிழக அரசாங்கம் இலவசமாக வழங்குகிறது. இது போல பல இடங்கள் வழங்குகிறது. இது பாராட்டத்தக்கது. இது பொதுமக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மற்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட விஷயம். அந்த டாக்டர் பாலாஜியை தாக்கினவரை அரெஸ்ட் பண்ணாலோ இல்லை அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை கொடுத்தாலோ இந்த பிரச்சனை முடிய போவதில்லை. மீண்டும் இன்னொரு பாலாஜி சாரோ இல்லை வேறு ஒரு மருத்துவரோ தாக்கப்பட மாட்டார்கள் என்ற சூழலை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. பாதுகாப்பற்ற சூழல் தான் இங்கே இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே எக்மோர் பிரசவ ஆஸ்பத்திரி இருக்கு. ஐசியூல யார் வேணா போய் நுழையலாம். நீங்க வேணா போய் பாருங்க. அப்ப என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கிறது? அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் என்று இருக்கிறது. அது புறநோயாளிகள் பகுதி. காலையில புறநோயாளிகள் பகுதி, அந்த புறநோயாளிகள் பகுதி வேலை முடிஞ்சோன்னா அது ஏன் பூட்ட மாட்டேங்கிறாங்க? அது சரணாலயம் மாதிரி அங்க எங்க தண்ணி போட்டுட்டு உள்ள போய் படுத்துக்கிறாங்க. யார் வேணா உள்ள போகலாம் என்ற சூழல் இருக்கிறது. ஆகவே எல்லா ஐசியூ க்ளோஸ் ஆகணும். 2-3 கேட் இருக்கணும். நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்க, ஐசியூக்குள்ள போகவே முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 கேட் இருக்கும். ஐசியூங்கிறது தீவிரமான சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கிற இடம். அங்கே இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. அங்கே வேலை செய்யறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்பான சூழலும் உறுதிப்படுத்தப்படணும். ஒரு கேட் தான் இருக்கு, யார் வேணா உள்ள வரலாம். அந்த கேட்டு கூட இல்லை அப்படின்னா ஒரு மூச்சு வாங்கிட்டே இருக்காங்க, இறந்து போற சர்வாயில் இருக்காங்க, அது பக்கத்திலே பேஷண்ட் அட்டெண்டர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உணர்ச்சி மயப்பட்டு என்ன வேணா செய்வாங்க தான். அந்த சூழல் ஏன் வச்சிருக்காங்க? இப்போ அரசு சென்னை மாதிரியான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இப்போ எக்மோர் ஹாஸ்பிட்டலையும் மற்ற இடங்களும் இதே சூழல் தான் இருக்கிறது. ஆகவே உடனடியாக எல்லா ஐசியூவும் பாதுகாக்கப்பட வேண்டும். கேட் போடணும். அதே போல கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கணும். ஐசியூல என்ன நடக்குதே தெரியல, அதனால அவங்களுக்கு கோவம் வருது. டெய்லி காலையில் 9 மணிக்கு அதுக்கு கவுன்சிலர் மாதிரி ஒருத்தங்க சொல்லணும் என்ன நடக்குது இந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு. அப்போ டெய்லி சில மருத்துவமனைகள்ல சென்னையிலையும் பண்றாங்க, அரசு மருத்துவமனையில். அது அவங்களுக்கான பயத்தை நீக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு, நாளைக்கு இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம், அதிகமான இந்த மாதிரி நிலைமை குறைஞ்சதுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நாள் அந்த ரிப்போர்ட் அதிகமாச்சா குறைஞ்சிச்சான்னு தான் கேட்பாங்க. என்ன நடக்குதுன்னே சொல்லலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆக இது ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் காப்பீடு என்பது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஊடகவியலாளரும் பலரும் தனிப்பட்ட முறை எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அட்டை இருந்தால் தான் சிகிச்சை பண்ணோம்னு சொல்றாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை இருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஹார்ட்டுக்காக ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. ஒரு யங் ஸ்டூடெண்ட் அவர் பேசுறாரு. அவர் இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஒரு இளம் பையன் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. கார்டியாக் ப்ராப்ளம், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனால் காப்பீடு அட்டை இல்லாதனால் மருத்துவமனையில் சிகிச்சை மறுக்கப்படுகிறது. அமைச்சர் சொல்லலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, அட்டை இல்லைனாலும் சிகிச்சை பண்ணலாம். ஆனால் எழுதப்படாத சட்டமாக அட்டை இருந்தால் மட்டுமே, காப்பீடு அட்டை இருந்தால் மட்டுமே சிகிச்சை வழங்கப்படும் என்ற நடைமுறை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இருக்கின்றது.
வரவேற்கத்தக்கது. ஏனால் அரசு மருத்துவமனை என்பதே பொதுமக்களுக்காகத்தான். இந்த ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனையை நம்பி தான் இருக்கிறார்கள். அதுதான் நமது நோக்கம். ஆனா காலையில 8 to 12க்கு ஓபில டாக்டர் இருக்கணும், மாலையில 4 to 8க்கு ஓபில டாக்டர் இருக்கணும்னா என்பது ஏற்புடையது. அந்த நேரத்தில் டாக்டர் இல்லைன்னா அவர் வந்து தண்டிக்கப்படணும், அதுவும் ஏற்புடையது. அதுதான் பொதுமக்களுக்கு நல்லது. காலையில வேலைக்கு போறவன் சாயங்காலம் வந்து ஓபி பார்ப்பாங்க. இது தொடர்ந்து எங்க சங்கம் வலியுறுத்துகிறது. ஆனா எங்க பிரச்சனை வருது? காலையில வேலை பார்த்து அதே டாக்டர் சாயங்காலம் பார்க்க முடியுமா? அப்ப 12 மணி நேரம் வேலை செய்யணுமா? தினம் 12 மணி நேரம் வேலை செய்யணுமா? அப்ப 8 மணி நேரம் வேலை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். காலையில ஒரு ஷிஃப்ட் வேணும், சாயங்காலம் ஒரு ஷிஃப்ட் வேணும். காலையில வர டாக்டர் காலையில வரணும். பல நேரங்களில் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அது ஏன் வருது? 24 மணி நேரம் டியூட்டி பார்த்தா நான் வந்துட்டு அவர் நல்ல மருத்துவரா இல்லாம கூட இருக்கலாம், போய் பிராக்டிஸ் கூட பண்ணலாம். ஏன்னா அந்த 24 hours டியூட்டி என்பது அது வழியாக இருக்கிறது. ஆக 8 மணி நேரம் தான் டியூட்டி. ஆனா 8 மணி நேரம் அரசு மருத்துவமனையில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னால் அது ஏற்புடையது. அது போன்ற நிலைமை கொண்டு வர வேண்டும். மாறாக இந்த மாதிரி வந்து அதோட போதாமையை புரிந்து கொள்ளாமல், அரசு மருத்துவமனைகளில் இருக்க போதாமையை ஏற்றுக்கொள்ளாமல் மருத்துவர்களை பலிகடாக்குவது, மக்களுக்கு சாதகமாக வந்துட்டு அந்த நேரத்தில் பிரச்சனை வரும்போது ஸ்கேப் கோட்டா வந்துட்டு மருத்துவர்களை செவிலியராக்குவது ஏற்புடையதல்ல. இது தொடர்ந்து மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சண்டை மூட்டி விடுவதாக இருக்கிறது. இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே ஒரு புற்றுநோய் மருத்துவரா டாக்டர் மட்டும் பத்தாது, கிரீஃப் கவுன்சிலர்ஸ், பிசிஷியன் அசிஸ்டன்ட், MSW என்கின்ற மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போன்ற பல்வேறு துறைகள் உருவாக்கப்படலாம். உருவாக்கப்படவே இல்லை. இவை எல்லாம் உருவாக்கப்பட்டு நல்ல முறையில் காலதாமதமின்றி தரமான சிகிச்சையை மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையை அரசு உறுதிப்படுத்தும் பொழுதுதான் பாலாஜி டாக்டர் தாக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும். உடனடியாக அரசு அதற்கான நடவடிக்கையை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டு அதிகப்படுத்தணும். இப்போ இந்தியாவில் வந்து மருத்துவத்துறை நிதி ஒதுக்கீடு போதாது. ஜிடிபியில் 1.9% தான் ஒதுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான நிதி. இந்தியாவை விட மிக குறைவான நிதி ஒதுக்கக்கூடிய நாடுகள் பார்த்தா ஒரு 3 நாடுகள் தான் இருக்கு. அப்போ வந்து ஒரு நபர் தன்னுடைய சிகிச்சைக்காக 100 ரூபாய் செலவு செய்தால் 65 ரூபாய் சொந்த காசுலேருந்து இந்தியாவில் செலவு பண்ணுறாங்க. மிக மோசமான நிலைமை. எனவே ஜிடிபியில் 6 விழுக்காடாச்சு அரசுகளே ஒதுக்கணும்னு சொல்லி உலக நல நிறுவனம் சொல்லுது. கொரோனா வந்த பிறகு மீண்டும் உலக நல நிறுவனம் வந்து இது போன்று பேண்டமிக் மீண்டும் வரலாம். எனவே பொது சுகாதாரத்துறை எல்லா நாடுகளும் வலுப்படுத்த வேண்டும். அதேபோல மக்கள் நல்வாழ்வுத்துறை நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தும் உலக நல நிறுவனம் மீண்டும் சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் கூட இந்தியாவில் வந்து இந்த பொது சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மக்கள் நல்வாழ்வுத்துறை நிதி ஒதுக்கீடு என்பது 1.9% தான் இருக்கு. இது போதாது. தமிழ்நாடு அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா மாநில நேரத்தில் பேனல் ஓபி நடத்தணும். இப்போ வந்து சாதாரண ஏழை நோய்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஏன் உள்ளாராங்க. காலையில் வந்து அவங்க அரசு மருத்துவமனை வரணும்னா ஓபி டைம் வரணும்னாக்க வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போயினாக்க கூலி தொழிலாளிக்கு 500-600 சம்பளம் போயிடும். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அவங்க வந்து அரசு மருத்துவமனை வராமல் தனியார் மருத்துவமனை போகிறாங்க, தனியார் கிளினிக்கில் போகிறாங்க. அப்போ மாலை நேரத்தில் 4 மணிலேருந்து 8 மணி வரையும் எல்லா அரசு மருத்துவ பேரலெல்லாம் ஓபி நடக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் திறக்கப்பட வேண்டும். அப்போ அது தனியான மருத்துவர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன் போன்றவர்கள்லாம் நியமித்து சிறப்பாக அந்த துறையில் இயக்கினால், மாநிலத்தில் ஓபி சிறப்பாக இயங்கினால் ஏழை நோய்கள் மிகப்பெரிய பயன் அடைவார்கள். தனியார் கிளினிக் போக வேண்டிய அவசியமே இருக்காது. எனவே அதையும் தமிழ்நாடு அரசு சிந்திக்க வேண்டும், அது சம்பந்தமாக பரிசீலிக்க வேண்டும். இதையும் நாங்கள் நீண்ட காலம் கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனால் அது தனியான ஊழியர் தான் போடணும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, உண்மைதான். மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது மருத்துவ கட்டமைப்பு பரவாயில்லைன்னு சொல்றேன். நம்ம வந்து மாத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த மருத்துவ கட்டமைப்பு போதிகளை திருப்தி கொடுக்கல மக்களுக்கு. எது சொல்றதை வந்து எதுங்க உறுதிப்படுத்தும்? செயல்பாடும் மக்களுடைய அனுபவம் தானே உறுதிப்படுத்தும். அப்போ மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்போ வந்து ஒவ்வொரு நோயாளி வருகின்ற பொழுது முழு திருப்தியோடு போகணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு, அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நாங்கள் சொன்ன இந்த ஆலோசனைலாம் அரசு பின்பற்றுமையானால் நிச்சயமாக செய்ய முடியும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது நிதி தான். எனவே நிதி ஆதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும். நிதி வந்து மக்கள் நலனுக்கு அதிகமாக ஒதுக்க வேண்டும் என்பதுதான். மருத்துவ காப்பீட்டுக்காக தமிழ்நாடு அரசு 1700 ரூபாய் ஒதுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கும் காப்பீட்டு நிறுவனத்துக்கு தான் போகுது. அரசு மருத்துவமனையில் மருத்துவ காப்பீட்டை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு தொடர்ந்து சொல்லும். அரசு மருத்துவமனையில் முழுமையாக எல்லாமே இலவசமாக தான் இருக்கணும். டெஸ்டாக இருக்கட்டும் அல்லது சிகிச்சையாக இருக்கட்டும், முற்றிலுமாக இலவசமாக தான் இருக்கணும். அரசாங்கம் முற்றிலுமாக இலவசமாகிட்டா நாளைக்கு அதானிய மாநிலம் தமிழ்நாடு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வரப்போறது ஏழை மக்கள் தான் வரப்போறாங்க. அதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முழுமையாக அரசு மருத்துவ எல்லா விதமான சிகிச்சைகளும் பரிசோதனை முற்றிலும் இலவசம் நிலையை உருவாக்க வேண்டும். அதுக்குதான் நிதி மேலாண்மையை சரி பண்ணணும்னு சொல்றோம். நிதி மேலாண்மை சரியாக இல்லைங்கிறதா. இப்ப அரசு வந்து ஒவ்வொரு வருஷமும் நிதி மேலாண்மைனா மேனேஜ்மெண்ட் நிதி இல்ல ஒதுக்கீடு ஓகே. இப்ப 1500 கோடி இருக்குல்ல, அதை கொண்டு போய் இன்சூரன்ஸ் கொடுக்கறது பதிலாக அதை வந்து அரசு மருத்துவமனையிலே அதுதான் நிதி மேலாண்மை நான் குறிப்பிட்டேன்.
உபகரணங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது மிக குறைவான விலையில் அரசு மருத்துவமனைக்கே பயன்படுத்திக்கலாம். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமா வாங்குறோம், வெளியில தானே வாங்குறோம், அதை நம்மளே உற்பத்தி பண்ணலாமே, நம்மளால முடியுமே. அப்போ அந்த இருக்கிற பணத்தை சரியாக செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்றோம். உறுதிப்படுத்த வேண்டிய தகவல் அப்படியே இருந்தா கூட கேன்சர் மாதிரியான இதுல ட்ரீட்மெண்ட்ல வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஒரு புரோட்டோகால் வச்சிருப்பாங்க. இந்த மருத்துவமனை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மிக சிறப்பான சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கேன்சருக்கு. தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே இப்ப எல்லா கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லையும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கேன்சருக்குன்னு சென்னையில ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை ரொம்ப நாளா இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற புரோட்டோகால் வந்து மைல்டு சேஞ்சஸ் இருக்கும். இப்ப நம்ம குக்கிங்லேயே சமைக்கும் பொழுதே உப்பு முன்னாடி போடுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி போடுவோம், ரெண்டுமே ஓகே தான். ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் புரோட்டோகால்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு புரோட்டோகாலை ஒரு மருத்துவமனை பின்பற்றுவாங்க, இன்னொரு புரோட்டோகால் இன்னொரு மருத்துவமனை பின்பற்றுவார்கள். அந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் அதே மாதிரி தான் பின்பற்றுவாங்க. இட்ஸ் செட் புரோட்டோகால். ஒரு டாக்டர் வந்துட்டு இன்னைக்கு இந்த கேன்சர் மாத்திரை கொடுங்க அப்படின்னு அடுத்த டாக்டர் வந்து அது கிடையாது, அப்படி கிடையாது. ஆகவே இது வந்து அந்த மருத்துவர் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் அவங்கவுங்க they have got their own protocol. It is all very serious matter. மத்த இது மாதிரி சத்து மாத்திரை கொடுக்குற மாதிரி கிடையாது. ட்ரீட்டிங் த கேன்சர் பேஷண்ட் இஸ் a very serious matter. அது மோரோவர் தமிழ்நாட்டில் தான் அதிக எண்ணிக்கையில் சென்னையில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். உலக தரத்தில் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கம்பேரிட்டிவா வேர்ல்டு லிட்ரேச்சர்ல நம்ம வந்து பேப்பர்லாம் போடுறோம். ஸோ அது மாதிரி ஏற்படையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ கீமோதெரப்பி கொடுத்தா பிளட் கவுண்ட் குறையும், அப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிறு சிறு கவுன்சிலிங், அதனால தான் நாங்கள் கிரீஃப் கவுன்சிலர்ஸ் அந்த இடத்துலலாம் வைங்கன்னு சொல்றோம். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் சொல்றோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை கிடையாது. இன்னைக்கு நல்ல சிகிச்சையின் காரணமாக கேன்சர் பேஷண்ட் மிக நல்லா குணமடைந்து போகிறார்கள். ஆகவே வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம்னா, இப்போ கீமோதெரப்பி எடுத்து வாந்தி வந்துட்டு உடனே சிகிச்சை வேணான்னு சொல்ற பேஷண்ட், வேணான்னு சொல்லிட்டு போற பேஷண்ட் இருக்காங்க. அவ்வளோ தீவிரமா வாந்தி இருக்குன்னு அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணி பாருங்க, பக்கத்தில் இருக்க பேஷண்ட் போன வாரம் அப்படிதான் இருந்தாங்க, இப்போ நல்லா ஆயிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இன்னைக்கு ஓபிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா சொல்லணும். சொல்லி பண்ணினா தான் சப்போர்ட்டிவா பண்ண முடியும். ஆகவே சப்போர்ட்டிவ் வந்து ஆலோசகர்கள், கவுன்சிலர்ஸ்லாம் தேவைப்படுறாங்க. நிச்சயமாக தமிழக அரசாங்கம் இதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஏனென்றால் நீங்க சொன்ன மாதிரி கட்டமைப்பு நன்றாக இருக்கிறது. இன்னும் சில மைல்டு சேஞ்சஸ் வந்து செல்லணும். ரிசோர்ஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், ஃபினான்ஸ் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், கரெக்ட் இருக்கிறத கரெக்டாக பயன்படுத்தணும். மேலும் தேவைப்படுகிறத செய்வதன் மூலமாக நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதனால தான் நாங்கள் வந்து அரசே மருந்து உற்பத்தி பண்ண சொல்லுவோம். ஏன்னா அதில் பணம் மிச்சமாகும். காப்பீட்டை நிறுத்தினா பணம் மிச்சமாகும். பொதுமக்கள் வந்து டாக்டர்கள் எங்களை மதிக்கிறது இல்லை, சரியா பேச்சு முறையே சரியில்லை, எஸ்டிசியில் பிரிச்சு போடுற அப்படின்னா சொல்லி பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ற பேட்டிகள்லாம் சோசியல் மீடியா வைரல் இருக்குது. டாக்டர்கள் சார்பாக இன்னைக்கு கூட நான் வந்து அதை பார்த்தேன். இதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம் 8 மணி நேரம் டியூட்டி போடுங்க அப்படின்னு. 24 மணி நேரம் டியூட்டி போடணும்னா இப்போ தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி இருக்கும், டாய்லெட் போகிற மாதிரி இருக்கும், வீட்டிலேருந்து ஃபோன் வரும், குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்துச்சா போய் கூட்டிகிட்டு வரமான்ற ஏகப்பட்ட மென்டல் டென்ஷனில் இருப்பாங்க. அதனால 2500 பேருக்கு மேலே டாக்டர்ஸ் இல்லை. அந்த வேலை இருக்கிற டாக்டர்ஸ் தானே பண்ணுறாங்க. 4 பேர் வேலையை ஒருத்தர் செய்கிறாங்க. அந்த ஒருத்தரே வந்துட்டு 24 hours பண்ணுறாங்க. அதிக பணிச்சுமை இருக்கும்போது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும்போது நிச்சயமாக யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அவங்கவுங்க துறையில் வந்து அந்த வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னா ஒரு சீனியர் அதிகாரிகள் வந்தாலும் மருத்துவத்துறை அமைச்சர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்தாலும் அவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படும். இது வந்து இந்த கேள்வி வந்து கேட்கறது நியாயமா இருக்க மாதிரி இது வந்து மருத்துவர்னு விட்டுருங்க. இந்த மருத்துவர் இல்லாமல் வேற துறையில நினைச்சு பாருங்க. எந்த துறையாக இருந்தாலும் 24 மணி நேரம் படுத்ததுல தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்று மரியாதை தான் பேசுவாங்க. இது வந்து ரொம்ப இயல்பான விஷயம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து நெக்லிஜென்ஸ் வரும். 24 மணி நேரம் நான் டியூட்டி இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஹவர்ல எனக்கு இருக்கிற மனசு கிளாரிட்டி, டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு 23வது மணி நேரத்தில் இருக்காது. 12 மணி நேரத்துக்கு மேலே டெசிஷன் மேக்கிங் போயிடும். இது வந்து மருத்துவத்துறையோட உயிர் சம்பந்தப்பட்டது. நெக்லிஜென்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை தவிர்க்கணும் தான் சொல்றோம். இப்போ பேஷண்டோட பேசணுங்கிறது, அன்பா பேசணுங்கிறத விட சிகிச்சை சரியா இருக்கணும், டெசிஷன் மேக்கிங் கரெக்டா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம். அன்பாவும் பேசணும்னா அதிக எண்ணிக்கையில வந்து மருத்துவர்கள் எண்ணிக்கைப்பட வேண்டும். மருத்துவர்கள் மட்டும் சொல்லணும்னா நீங்க அங்க போய் பாருமா அப்படின்னு நாங்க டாக்டர் சொல்லினதுக்கு அப்புறம் ஒரு ஹெல்ப்புக்காரங்க ஒரு கனெக்டிவ் பீஸ் சார் பேசும்போது அதான் சொன்னாங்க, நீங்க வந்து அந்த நம்பர் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த லிஃப்ட் இங்க இருக்குன்னு சொன்னா போதுமானது. எல்லாத்தையுமே டாக்டர்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா வேற யார் கனெக்டிங் பர்சன் இல்ல. அதனாலதான் அந்த ஆலோசகர்களை வைங்கன்னு சொல்றோம். நிச்சயமாக யாருக்குமே ஒருத்தர் மேல எரிஞ்சு விழுந்து பேசணுங்கிற எண்ணம் கிடையாது. அதாவது விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஆனா என்னன்னாக்க முன்னாடி இருக்கிற மருத்துவர் சிகிச்சை அளிக்கின்ற மாதிரி
செயல்பாடு இருக்கலாம். அதே மாதிரி அதனால தான் கூட்டு முடிவு, கூட்டு தலைமை, கூட்டு செயல்பாடுங்கிற அவசியப்படுது. மருத்துவத்துறை டீம்ங்கிறது தேவைப்படுது. அரசு மருத்துவமனை பெரும்பாலும் சிகிச்சையில் வந்து ஒரு கூட்டு தலைமை இருக்குது, கூட்டு முடிவு எடுக்கிறாங்க. தனியார் துறையில் அது வந்து மிக குறைவான அடிப்படையில் தான் இருக்குது. அதே மாதிரி என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு டீம் வழங்கிய இதில் ஒரு உண்மையிலே ஒரு தவறோ ஒரு குறைவாக இருந்தாலும் கூட அது வந்து எப்படி நிவர்த்தி பண்ணணும் பார்க்கணும். அதுக்கு என்ன நிவாரணத்தை பெறணும் பார்க்கலாம். அதுக்கு வந்து தவறாக பண்ணிட்டா நீங்களே ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக நீங்கள் நம்பிட்டு ஒன்றுமே கத்தியான டாக்டர் குத்திடலாமா? அது எப்படி சரியா இருக்கும்? அதனால வந்து அந்த மருத்துவர் சொல்றீங்க தனியார் இல்லை, நான் பொதுவாக சொன்னேன். நான் வந்து அரசு இல்லை என்ன சொல்ல வரேன், நாங்கள் எந்த அறிவியலையுமே பிரச்சனை இருக்குங்க. மருத்துவத்துறையிலே தவறே நடக்காதெல்லாம் சொல்லுங்க. மருத்துவத்திலே தவறான சிகிச்சை கூட வழங்கியிருக்கலாங்க. அப்படி வழங்கினா அதுக்கான பரிகாரம் என்ன, அதுக்கான தீர்வு என்ன, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுலாம் பார்க்கலாம். சிகிச்சையில் தவறு நடந்து அது சரி செய்ய முடியுமா, நோயாளி எந்த பாதிப்பு இல்லாமல் பார்க்க முடியுமாங்கிற அது ஒரு அம்சம். அது பிறகு நோயாளியை வந்து பாதுகாக்க முடியாத நிலை இருந்துச்சு, இல்லை உறுப்புகள் பாதிப்பு இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கல, அது வரதான் செய்யுது. அந்த மாதிரி அதுக்காக கன்சியூமர் ஃபோரம் இருக்குது, நீதிமன்றங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ அந்த மாதிரி எவ்வளோ வாய்ப்பு இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் கத்தியோட போயிட்டு ஒரு மருத்துவ தப்பு பண்ணாலும் குத்திட்டே இருந்தாங்க, மருத்துவ நிலைமை என்ன ஆகுது, மருத்துவமனை எப்படி செயல்படும்? அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க. விஐபிஸ் வந்தால் எழுதி நிற்கிறாங்க, விஐபி வந்து சிகிச்சை வழங்குறாங்க, நல்லா வாங்குறாங்க, சாதாரண மக்கள்லாம் எரிஞ்சு விடுறாங்கன்னு அது இருக்கா இல்லையா சொல்ல வரேன். அதில் வந்து ஒரு கல்ச்சர் மாறணும். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சமூக பொருளாதாரம் வந்து கேபிட்டலிசம் உள்ள டாக்டர்கள் கேபிட்டலிஸ்ட் ரீதியான சிந்தனை போக்கு தான் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால மருத்துவடைய மனநிலையும் மாற்ற வேண்டும், அவருடைய ஒர்க் கல்ச்சரையும் மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சமூக சமத்துவ டாக்டர்ஸ் வந்து தொடர்ந்து முயல்றோம். அப்போ இந்த சமூகத்தில் என்ன நிலைமையில் இருக்கோ அது வந்து டாக்டர்ஸே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால மருத்துவ மாணவர்களாக படிக்கின்ற காலகட்டத்திலேயே மருத்துவ மாணவர்களுக்கு போதிய பயிற்சியில் வழங்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர்களே எந்த நோயாளியாக இருந்தாலும் அன்போடு கனிவோடு நடத்த வேண்டிய உணர்வை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கனிவு அன்பு இருந்தாலும் கூட கனிவு அன்பை காட்டக்கூடிய சூழலும் இருக்கணும். 100 பேர் ஒரு நோயாளி, ஒரு மருத்துவர் வந்து 100 நோயாளியை பார்த்தா எரிஞ்சு விடுற நிலைமை தான் ஒரு கடைசியில். ஆனால் ஒரு மருத்துவர் வந்து 10 நோயாளியை பார்க்குறாங்கன்னா அது பிரச்சனை வேற. அதே மருத்துவர் 10 நோயாளிக்கு பார்த்தா 100 நோயாளி பார்க்கக்கூடிய நிலை வந்து அரசு மருத்துவமனையிலேயே இருக்குமே. ஆனால் அது வந்து தவிர்க்க முடியாத டெய்லி அதே மாதிரி நிலைமை இருக்குனாக்கா நிச்சயமாக எரிஞ்சு விட தான் செய்வாங்க. இது மனித இயல்பு, டாக்டருக்கு மட்டும் இல்லை, மனித இயல்பு. இந்த மாதிரி ஹியூமன் எரர்ஸ் வந்து எல்லா துறையுமே ஏற்படும். அப்போ இதுக்கு சமூக காரணிகள் இருக்குன்னு சொல்ல வரும். அதனால தான் மருத்துவம் தாக்கப்படுவதில்லை. இந்த மாதிரி சம்பவங்களில் சமூக பொருளாதார மருத்துவ காரணிகள் இருக்குன்னு துவக்கத்திலே சொன்னேன். அப்போ இது பற்றி ஆய்வு நடத்த வேண்டும், அதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைக்க வேண்டும், அதன் மூலமாக முழுமையான தீர்வை காண வேண்டும், முழுமையான பார்வை அவசியம் என்பதை எங்களுடைய கருத்து. தாக்கினவருடைய தந்தை வந்து அவர் இழந்திருக்காரு. அவர் தந்தையை அவருக்கு வந்து மன ரீதியாக நிச்சயமா வருத்தம் இருக்கும். அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவுக்கும் ரொம்ப சீரியஸா இருக்குங்கிறது. அதனாலதான் நாங்க சொல்றோம், மனநல மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை அரசு வைத்துக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், போதிய அளவில் மனநல சிகிச்சைகள் எல்லாருக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்னன்னா, அவரும் வேணும்னு பண்ணிருக்க மாட்டார் இல்லையா. அவருக்கு அந்த ப்ரோவோக்காரத்துக்கு என்னன்னா அவர் லாஸ் ஆஃப் அப்ப கிரீக் கவுன்சிலர்ஸ் தேவைப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் மனசை ஆற்றுவதற்கும் மனநல ஆலோசனை சொல்வதற்கும் தேவைப்படுகிறார்கள். எல்லாருக்குமே எல்லா விதமான ஒரு யூனிஃபைடா ஒரு தேவைப்படுதுங்கிறத நம்ம சொல்லுவோம். கடைசியா ஒண்ணு இப்போ மாண்புமிகு அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காரு. நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த கோரிக்கையை நேரடியாக வலியுறுத்துவோம், தொடர்ந்து அதுக்கு நாங்கள் போராடுவோம். அதே போலவே டாக்டர் பாலாஜி சார் நேரடியாக சந்திக்க இருக்கின்றோம். பொதுமக்களும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். போடுவாங்க. யூஸ்வலி ஆர்த்தோல நிறைய இருப்பாங்க, அடிஷ்னலாக ஹேண்ட்ஸ் இருப்பாங்க. டாக்டர் வந்து இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாஸ்டர் டெக்னீஷியன் போடுவாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் எல்லா பேராமெடிக்கல் ஸ்டாஃபையும் போடுங்கன்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். மருத்துவர்கள் செவிலியர்கள் மட்டும் நாங்கள் பேசல, மருத்துவர்கள் தொடர்ந்து நீங்கள் இப்போ எங்களுடைய ஆரம்ப காலத்தில் என்ன சொல்லிங்கன்னா, மருத்துவர் ஃபார்மசிஸ்டாக இருக்கட்டும், எக்ஸ்ரே டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன், பிளாஸ்டர் டெக்னீஷியன், ஓடி டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன் போன்ற பல்வேறு பேராமெடிக்கல் இது இருக்காங்க. அவங்க தான் அதை பண்ணணும். எல்லாமே டாக்டர் பண்ணணும் அவசியம் இல்லை. டாக்டருக்குன்னு சில வேலை இருக்குது, அதை டாக்டர் தான் செய்யணும். ஸோ அப்போ அதெல்லாம் கரெக்டாக வேலை பகிர்வினை ஏற்கனவே இருக்கிறது. அதாவது செய்யறதுக்கு ஆள் இல்லாதனால இப்போ அவங்க எல்லா வேலையும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆயா வேலை கூட டாக்டர் செய்யறாங்க. தூய்மை பணியாளர் அதான் சொல்ல வரேன் இல்லை, அதான் பதில் சொல்ல வரேன். தூய்மை பணியாளர்களை வந்து இந்த மாதிரி மருத்துவ சிகிச்சை வழங்கல ஈடுபடுத்தக்கூடாது. அது கடுமையான கண்டனத்தை உரியது. இல்லை, ஒரு நிமிஷம் நானே சொல்லிடுறேன். எனக்கு நாங்களும் தான் தூய்மை பணியாளர் போடுறோம். ஆரம்ப சூழலில் ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர் இருக்காங்க. அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அதனுடைய தலைவராக நான் இருக்கிறேன், அந்த சங்கத்தின் தலைவராக இருக்கேன்.
அந்த சங்க சார்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கிறப்ப அதில் கோரிக்கை வச்சிருக்கிறோம். தூய்மை பணியாளர்களை இதர மருத்துவ பணியில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சிருக்கிறோம். பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா எங்க பிரஸ் லிஸ்ட்ல அது இருக்கு. ஏன் நீங்க தூய்மை பணியாளர் போய் ட்ரிப்பு போட்டு சொல்றீங்க, ஏன் இன்ஜெக்ஷன் போட சொல்றீங்க, தப்பா இல்லையா? அது மாதிரி செய்யறது தவறு. அதுக்கு என்ன பிரச்சனை காரணமா இருக்குனாக்க மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு பற்றாக்குறை தான் காரணமா இருக்கு, மருத்துவ பற்றாக்குறை தான் காரணமா இருக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் சொல்றீங்க. மற்றவர்கள் பண்ணக்கூடியனால தான் பொதுமக்கள் சொல்றீங்க. எப்படி நடத்துறாங்க அவங்களுக்கு அறிவுரை வழங்குறீங்களா? இல்ல, அதுக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொன்னேன். ஒர்க் கல்ச்சரை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. மருத்துவ மாணவர்களாக இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு மனதை பக்குவப்படுத்த வேண்டியது, அதை பத்தி எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த மாதிரி எரிஞ்சு விடுறதுக்கும் மருத்துவ அணுகுமுறைகளுக்கும் இந்த சமூக அமைப்பு தான் காரணம் சொல்றோம். இந்த சமூகத்தை மாற்றாம மருத்துவத்தை மட்டும் மாற்றிவிட முடியாது. இது போன்ற பிரச்சனை எல்லா துறையிலும் இருக்கு. அப்ப சமூக பொருளாதார பிரச்சனை அது முழுமையா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைக்குள்ள சிஸ்டம் அப்படிப்பட்ட சிஸ்டமா இருக்கு. அதாவது காவல்துறை பாதுகாப்பு அவசியம், அது வேண்டாம்னு சொல்ல அது இருக்கணும். ஏன்னா பல நேரங்களில் கொந்தளிப்பான நிலை மருத்துவமனையில் இருக்கும், அதுவும் அரசு மருத்துவமனையில் இருக்கும். அதே சமயத்தில் மருத்துவமனைகளே பாதுகாப்பு வைக்கணும், செக்யூரிட்டி, அதுதான் நிரந்தர பணியாளர் போன்னு சொல்றோம். அதனால செக்யூரிட்டி மட்டுமே பாதுகாப்பு வழங்கி விடாது. இது போன்ற சூழல் வராமல் இருப்பதற்காக நம்ம பல்வேறு மாற்றங்கள் செய்யணும், பல்வேறு அடிப்படை காட்டுறதுக்கு மாற்றணும், முன்னேற்றணும் அப்படின்னு சொல்றோம். எனவே அதை செய்ய வேண்டும் என்பதை உரைக்கிறது. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.